World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எப்பவுமே முதல் பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பேச்சாக இருக்கணுன்றதுக்காக ஆரம்பம் எப்பயுமே ஒரு காலத்திற்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலேருந்து நம்ம தொடங்குவோம். ஏன்னா மேஷராசிக்கு தலைமையை என்னையை உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ரிஷபராசிக்கு அற்புதமாக பேசுவதற்காக அன்பு தம்பி திரு கே வசந்த் அவர்களை அன்புடன் வருக வரவேற்கிறோம். ரிஷபராசியினுடைய ரகசியங்கள். ரிஷபராசியில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குப்பா. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, ரிஷபத்தில் கிரகம் இருந்து தசாபத்தி நடந்தவர்களும் சரி, இந்த நேரங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக இருக்கும் என்பதை ஒரு பதிவு செய்து இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களின் ஆசீர்வாதத்தோடு மற்றும் நம் குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் அவரின் ஆசீர்வாதத்தோடு மற்றும் என் ஆதி யோகி ஈசனின் ஆசியோடு இன்றைய பேச்சை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியின் ரகசியங்கள். இது ஒரு பொதுப்பலன் மாதிரி கிடையாது. ரிஷபராசியை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ 12 ராசி இருக்குது. அதில் ஏன் ரிஷபத்தை மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி கொஞ்சம் ரிஷபம் இருக்குது. ஸோ எப்பவுமே ஐயா அடிக்கடி கிளாஸில் வகுப்பில் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஆய்வு பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ரிஷபத்தை பற்றி கொஞ்சம் ஆய்வு பண்ணேன். அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போது ரிஷபம்னா என்ன? ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொதுவாக ஜென்ரலாக ஆரம்பிச்சுட்டு புதுசாக இருக்கவங்களுக்கும் அப்புறம் அப்படியே நம்ம ஸ்லோவாக உள்ளே போயிடலாம். ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அது குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. வருமானம், வாக்கு, அது பார்த்தீங்கன்னா நிலராசி. அண்டு அது அப்புறம் அது என்ன உருவம் பார்த்தீங்கன்னா காளமாடு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்க வாக்கு, ஸோ அது பேச்சு ஸ்தானம், அது உணவு, இதெல்லாம் இருக்கும். சரி, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இனிமையாக ஆரம்பிக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஐயா சொன்ன மாதிரி ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் உணவு பிரியர்கள். இவங்க பசிக்கு சாப்பிட மாட்டாங்க, ருசிக்கு தான் சாப்பிடுவாங்க. உயிர் போகிற லெவலுக்கு பசி இருந்தாலுமே சாப்பாடு சுவையாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே 3 வேளை சுட சுட சாப்பாடு தான் கிடைக்கும். அதுக்கு இவங்களுக்கு குறைய இருக்காது. ஏன்னா சந்திரன் உச்சம் இதுக்கு. ஸோ இவருக்கு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடுவார். ஆனால் காலபுருஷனே பாருங்கள், இவருக்கு சந்திரன் உச்சம், உணவுக்காரங்க உச்சமாக இருந்தனால இவருக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எப்போவுமே இவருக்கு நல்ல அறுசுவை உணவு, 3 வேளை குறையில்லா சாப்பாடு இப்படி தான் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக இவர் போயிட்டே இருப்பார். அடுத்து இந்த ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சு. அவங்க அப்படியே அடுத்தவங்களை கவர்ற மாதிரியே பேசுவாங்க. எப்படி தான்ப்பா பேச்சிலே மயக்கிறான்ப்பா அப்படின்வாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப அவனை மாதிரி பேசணும், அவன் சூப்பராக பேசுகிறான் பாருங்க அப்படின்வாங்க. பேசியே இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி ரிஷப லக்னம் இருந்தாலும் அவங்கள சுற்றி பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க பேசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக பேசி மற்றவங்க இடத்துல இருந்து அவங்க மனசு புண்படாத லெவலுக்கு பேசுவாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுருக்குன்னு பேசுவாங்க, அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி. ஆனால் ரிஷபம் அப்படி இருக்காது, ரொம்ப இனிமையாக சூப்பராக பேசுவாங்க. இது ஒரு பொதுவான கருத்து. அடுத்து ஒரு சூட்சமாக பாருங்கள். ரிஷபம் நிலராசின்னு சொன்னேன். நில தத்துவம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கும், நிலத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான், மழை பெஞ்சு தண்ணியாக இருக்கும். ஸோ எங்கள் உடல் எப்போவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னம் பிறந்தவங்க நீங்கள் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிரும். ஸோ இதுதான் அதோட ரகசியமே. ஆனால் வெயில் காலத்தில் சம்மர் பீரியடில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஏன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நிலம் வறண்டு போயிருக்கும். அப்போ உங்களுக்கு தண்ணி தேவை தான். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நானே யோசிப்பேன், என்னடா குளிர் சீசனில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சளி பிடிக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு அதுதான் தெரியுது. உங்கள் உடல் எப்போவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். அது இன்னொன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நிலத்தத்துவத்திலே பூமியில் நீங்கள் அறுவடை பயிர் போட்டு அறுவடை பண்ணி எடுத்து மறுபடியும் நீங்கள் இன்னொரு விதை போட்டிங்கன்னா
மறுபடியும் வளரும். ஸோ மண் வந்து பார்த்தீங்கன்னா மண் தத்துவம் என்னென்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு முக்கிய இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ண நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. உங்களை யாரும் நிறுத்தவே முடியாது. அதுவும் உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியில் சுக்கிரன் சந்திரன் அம்மா மனைவி துணை இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம். அது உங்களை யாருமே நிறுத்தவே முடியாது. இதுதான் ரிஷபத்தில் இருக்கிற அடுத்த ஒரு சூட்சமம். இது நானே கண்கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானே ரிஷபம் தான். ஸோ எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு ஆமாம், 2 பேரும் பேலன்ஸ்டாக பண்ணுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுதான் ரிஷபத்துக்கு அடுத்த ஒரு சேலஞ்ச். அதுதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவையும் துணையையும் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இளமையில் கஷ்டம், முதுமையில் இன்பம். ஒரு கல்யாணம் ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க வாழ்க்கை வந்து மென்மேலே போயிட்டே இருக்கும். அதுவும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வளர்ச்சி வந்து 10 மடங்கு மேலே இருக்கும். இது யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிஷபத்தை யாராவது ஒருத்தர் உங்கள் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, செய்யா ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ என் வாழ்க்கை முன்னேறினா நீ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் நீ டாப்பில் வருவேன், ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரன்ற மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் மேலே போவாங்க. குடிசை வீட்டில் இருக்கவனும் அரண்மனையில் ஏறுவான். இது சத்தியமான உண்மை. ஏன்னா நான் குடிசை வீட்டில் இருந்தேன், நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவல் மேலே வந்தோம், அப்புறம் கல்யாணம் ஆச்சு, அடுத்த லெவல். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, இப்போ நான் மாடி வீட்டில் இருக்கிறேன், சொந்த வீட்டில். இது சொந்த அனுபவம். நீங்கள் இதே மாதிரி ரிஷபத்தை நான் 2-3 பேரை பார்த்துட்டேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் கஷ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு லெவல் போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தாலே அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. இது அடுத்து ரிஷபத்தோட தத்துவம். ரிஷபத்தில் நீங்கள் லக்னமோ ராசியாக இருந்தீங்கன்னா 2வது இடம் பார்த்தீங்கன்னா புதன், 2, 5 புதன். ஸோ உங்களுக்கு 5ஆம் இடத்தை இயக்குனீங்கன்னா 2ஆம் இடம் தானாக இயங்கிடும். ஆமாம், ரிஷபத்துக்கு 2, 5 வந்து புதன். ஸோ 5ஆம் இடத்தை இயக்கும் போது 2ஆம் இடம் இயங்கிடும். 2ஆம் இடம் வருமானம். உங்கள் வருமானம் 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது ஸோ புதனும் ஆக்டிவேட் ஆகிடுவார். உங்களுக்கு வருமானம் அதீத லெவலில் வரும். அதுதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆமாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட உருவம் வந்து காளமாடு. அது சொல்லியிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். காளமாடு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஹெவி பலுவை சுமக்கும். அந்த மாதிரி குடும்ப பாரத்தை இவங்க சுமப்பாங்க, கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருப்பாங்க. அதான் பார்த்தீங்களா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து வாழ்க்கை ஒரு தரத்துக்கு போகுதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இவங்க எப்பவுமே உழைச்சிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டு நீங்கள் கண்ணை மூட்டை அப்படியே போயிடலாம். ஏன்னா அதை ஒரு வேலை 0% ஆரம்பித்தாங்கன்னா 100% கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா காளமாடு வண்டி இழுத்துட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது போய் கடைசி எண்டு வரைக்கும் போகும், உரிமையாளர் வீட்டு வரைக்கும் போகும். எந்த இடத்துக்கு போகணுமோ கரெக்டாக போயிடும், எங்கேயுமே நடுவில் நிற்காது. பாதியில் இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு விட்டுறாது. இவங்க அதே மாதிரி ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா எண்டு வரைக்கும் போயிட்டு கடைசி வரைக்கும் முடிச்சிருவாங்க. ஸோ ரிஷபத்தை நம்பி நீங்கள் என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம், அவங்க கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 வழியில் வருமானம் வரும் போக. ஸோ இவங்க 2 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை 2 வேலை இருப்பாங்க, பார்ட் டைம் போவாங்க, அது ஒன்று. அண்ட் இவங்களுக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் இருக்கும். ஒன்று இவங்களுக்கு, இல்லைன்னா இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு. அது காலத்தின் கட்டாயம், அது எதுவும் நம்ம மாற்ற முடியாது. அண்ட் இன்னொன்று, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துணையோட ஒரு சண்டை வந்து பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, இல்லைனா பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ இது காலத்தின் கட்டாயம் அது, ஏன்னா ரிஷபத்தோட அது இயல்பு. ஸோ இவங்களுக்கு மற்ற கிரகங்கள் மற்ற தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பிரிஞ்சுட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டு இவங்க அப்படியே லைஃப் லாங் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இது எனக்கும் ஒரு தடவை நடந்தது. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இவங்க ரிஷபம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதும் ஸ்போர்ட்ஸில் இருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க, கிளாஸ் லீடராகவோ இல்லை ஸ்கூல் லீடராகவோ இருந்திருப்பாங்க. அது காலேஜ் படிக்கும்போதும் சரி. எலெக்ஷனில் நின்று 2-3 பேர் போட்டி நின்னாலும் இவங்க கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிஷபத்துக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு இருக்குது. நன்றி, சூப்பர் மேடம். அண்டு ஸோ இன்னொரு ஸ்பெஷல் இது என்னென்னா, ரிஷபம் இருக்கிற இடத்த சுற்றி நிறைய திருமண மண்டபம் இருக்கும், அப்படின்னா தேட்டர் இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது
இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த வீடு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்வாங்க. இது ரிஷபத்தை சுற்றி நீங்கள் ரிஷபம் வந்தாலே நீங்கள் சொல்லிடலாம், உங்கள் வீடு நடந்து போகிற தூரத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ என் வீடை சுற்றி நடந்து போகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கல்யாண மண்டபம் மேலே இருக்குது. சொல்லிக்கலாம் மேடம். ஆமாம், அதான் அரண்மனை போன்று ஒரு பெரிய மாளிகை இருக்கும். பிரம்மாண்டமாக. ஸோ கல்யாண மண்டபம், ஹோட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், தேட்டர், அந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஃபேமஸான இடம் கண்டிப்பாக இருக்கும் ரிஷபம் இருக்கிற இடத்துல. அது ஒன்று இவங்க அங்கே போயிடுவாங்க, இல்லை அங்கே வந்துடும். இப்போ நான் போன புதுசாக இப்போ போய் 3 வருஷம் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ அது எப்படி அமைது பாருங்களேன். இது ரிஷபத்தை வந்து எதுவுமே நீங்கள் ஒன்றுமே நிறுத்தவே முடியாது. அண்ட் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது சொன்ன மாதிரி இவர் ரிஷபம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இவர் அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீடு இவரே கட்டுவார், இவரே வாங்குவார். அது முன்னாடி தோட்டம், துறவு, பெரிய பெரிய வண்டிகள், 4-5 காரு, இந்த சூரியவம்சம் படத்தில் வரா மாதிரி அப்படியே லைனாக இருக்கும். ஸோ இது ஏன் கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவருக்கு சாப்பாட்டுக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட நேரம் இருக்காதுன்னு சொன்னேன். இவர் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருப்பார், எப்போவுமே நிற்க மாட்டார், குடும்பத்துக்காக உழைப்பார், குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிப்பார். அப்படி இருக்கிறவர் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பணம் சேர்த்து வச்சுட்டு பின்னாடி ஒரு பெரிய அரண்மனை போன்று ஒரு வீடு கட்டுவார், இல்லை வீடு வாங்குவார், இல்லை இவர் பேரில் கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கும். இது பின்னாடி நடக்கும். அதான் இளமையில் கஷ்டம், முதுமையில் இன்பம். அந்த இன்பமான இது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயசுக்கு மேலே இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய வீட்டில் உட்காருவார். இவர்கிட்ட ஒரு 2-3 காராவது இருக்கும். அது ஒரு லக்ஸரி கார் தான், சாதா காரெலாம் கிடையாது. இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அண்டு இவருக்கு மாமியார் மூலம் ஒரு பாக்கியம் உண்டு. கடைசி வரைக்கும் மாமியார் வந்து அம்மா மாதிரி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பாக்கியம் இருக்கும். நிறைய இருக்குங்க. ஆமாம், ஏன்னா ரிஷபத்துக்கு மட்டும் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க மூலிமா நிறைய ஹெல்ப் வந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே நம்மளால் நிறுத்தவே முடியாது. பேசி முடிச்சிடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு எப்போவுமே அவங்க இப்போ வளர்ந்தவங்க இல்லை கொஞ்சம் வயசானவங்க யாரா ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், சின்ன வயசில் நீங்கள் குழந்தை பிறந்து வளர்கிற வரைக்கும் தாய்க்கு நிகராக பாசம் காட்டுறதுக்கு இன்னொரு தாய் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அம்மாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அம்மாவோட மேலே ஒரு படிக்கு மேலே 100% நடக்கும். இது ரிஷபத்தில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு 2 அம்மா வருவாங்க. ஓகேங்களா? பெற்றெடுத்தவள் ஒருத்தி, வளர்க்கிறவங்க ஒருத்தி. அதில் ரோகிணியில் பிறந்தா 100% எழுதி கொடுத்துடலாம். ஆமாம், 100% இது உண்மை. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரிஷபம், அவங்க அப்பா வந்து 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட தங்கச்சி, நான் குழந்தை பிறந்ததும் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அம்மாவோட தங்கச்சியே என்னை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க அதனாலேயே அவங்க லேட்டாக கல்யாணம் பண்ணாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். இது உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ ரிஷபம் குழந்தையாக இருந்து அவங்களுக்கு 2 அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லை வளர்ப்பு தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இது. சரி, நம்ம நெகட்டிவ் போகலாம். ஸோ நீங்கள் ஒரு சாண்ட்விச் மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்வாங்க. ஒரு 4 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு 2 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சாக கொடுத்தீங்கன்னா தான் வரவங்கள வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு வைகாசி மாதம் வர அமாவாசை அவங்களுக்கு ஆகாது. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். இப்போ சித்திரை அடுத்து வைகாசி முடிஞ்சு இங்கே யாருன்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம் பிறந்தவங்க உங்களுக்கு யாரா ஜாதகம் வந்தாங்கன்னா, என்னையா அமாவாசை அன்னைக்கு என்ன ஒரு மன கஷ்டம் நடந்ததா, ஏதாவது வாக்குவாதம் நடந்ததா, சண்டை நடந்ததா நீங்கள் கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. 100% இது நடக்கும். ஒரு பிரச்சனை வரும், இது உங்களால் தடுக்கவே முடியாது. என்ன பிரச்சனைனா அது அன்னைக்கு கோச்சார நிலையை வச்சு தான் அது சொல்ல முடியும். பட் வருஷம் வைகாசி அமாவாசை ரிஷபத்துக்கு ஆகாது. ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வெடிக்கும் வீட்டில். அடுத்து பூர்வீக சொத்து உண்டு, ஆனால் பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருக்கும். வழக்கு வம்பு பிரச்சனை இருக்கும். அது உங்கள் பேரில் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிடுங்க, இல்லை விற்றுருங்க. அந்த சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாய்தா இல்லை பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கலை மாற்றிடுவீங்க. அப்பா வழி சொத்துக்கள் கிடையாது. ஸோ ரிஷபத்தில் இருந்து பூர்வீகத்தில் வீடு இருக்கும். அதாவது சொல்லிக்கிற லெவலுக்கு ஒரு ஃபேமஸான வீடு இருக்கும். இப்போ பரம்பரையாக ஒரு வீடு இருக்கப்பா, பரம்பரையும் ஒரு நிலம் இருக்குப்பான்வாங்க. கார்னரில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஒரு கேஸும் இருக்கும். அதனால் இடம் இருந்தால் மாற்றி விட்டுருங்க, இல்லாமல் இருக்கிறது நல்லது. எங்களுக்கும் இருக்குங்க, பிரச்சனை இருக்குது. ஆமாம், ரிஷபம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் ஆகவே ஆகாது.
சொந்தமாக வேணால் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, யாரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிக்க வேணாம். இது அடுத்து இன்னொன்று, நீண்ட தூர பயணம் உடல் உபாதையை கொடுக்கும். சிறு தூரம் தொலைதூரம் இல்லை, நீங்கள் ஊர் விட்டு ஊர் கண்டம் விட்டு கண்டம் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய உடல் உபாதை, ஜுரமோ இல்லை சளி இல்லை படுத்த படுக்கை ஆகிறது அந்த மாதிரி நடக்கும். கையில் சில மாத்திரைலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ நாளை எப்படி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சுடு தண்ணி தான், இல்லை கேன் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் எப்பவுமே டேப்லெட் வச்சுருப்பேன். எங்கன்னா வெளியூர் போகிறோம் அந்த மாதிரினா, சென்னைக்குள்ளே பிரச்சனை இல்லை. உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உடம்பு எதுவுமே ஆகாது. ஏன்னா பல வருஷமாக நீங்கள் உடம்பு செட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா நிலத்தத்துவம் இல்லையா, வேறு இடம் போகும்போது உங்களுக்கு அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது ரொம்ப லேட் ஆகும். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகுது உங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக படுத்தி எடுத்துரும். மொதல் ஒரு 2-3 நாள் சளி ஜுரம் இரும்பல் படுத்த படுக்கை ஆகிறது இதெல்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு சரியாகும். நீங்கள் இது வந்தால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம், சொந்த அனுபவமே இருக்குது. அடுத்து நண்பர்களால் நோ யூஸ், அவங்களால உங்களுக்கு பிரச்சனையே, அவங்களால உங்களுக்கு விரையுமே. ஸோ நெருங்கிய நண்பர்கள், ஸ்கூல் பாலியஸ் யாராக இருந்தாங்கன்னா சும்மா ஹாய் ஹலோ, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். இந்த வெளியே போகிறது அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வம்பு ஏதாவது நடக்கும். அடுத்து ரிஷபத்தில் பிறந்தவங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இல்லை லீகல் நோட்டீஸாவது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, ரிஷபம், கன்னி, மகரம், இது ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸாவது உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் அது படி ஏறுவீர்கள். இது யாராலையும் தடுக்கவே முடியாது. இது நீங்கள் ஸ்ட்ராங்காக எழுதி கொடுத்துடலாம். அடுத்து கடைசியாக ஒன்று ஸோ ரிஷபம், இவங்க மறைந்த பின்னும் இவங்களுக்கு மங்காத புகழ் உண்டு. இவங்க இறந்த பின்னும் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்ப்பா அப்படின்னு பல வருஷம் சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க. நிறைய மக்கள் உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு செலவைக்கிறது அந்த லெவலுக்கு உங்கள் பேரில் நிறைய நல்லது இருக்கும். மக்கள் என்றென்றும் உங்களை மறக்க மாட்டாங்க. இது நீங்கள் என்றென்றும் மங்காத புகழ், நீங்கள் மறைந்த பின்னும் உண்டு. ஸோ இதுதாங்க, நான் மாணவன் தான். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி. அது உங்களால் இவ்வளோ தான் அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் கடற்கரையில் நின்று பார்த்து எது எதெல்லாம் எனக்கு கிடச்சதோ சில முத்துக்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐயாலாம் கடலில் ட்ராவல் பண்ணி உள்ளே போயிட்டாரு. நம்மளை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு மேலே ஏற்றிட்டு இருக்காரு. நம்மளும் மேலே வந்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது இருக்குன்னா இல்லை, இது மாதிரி 1000 கணக்கில் இருக்குது. அப்பப்போ படிக்கலாம், அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி, கொடுத்ததுக்கு நன்றி. அவனருளாலே அவன்தால் வழங்கி நன்றி. மிகவும் அற்புதமாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. வசந்த், சென்னை 887004000251. ரீகால் 887004000251. வசந்த். நன்றி.